அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் 28வது நாளுடைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் முதலாவது கலிமா ஷஹாதா என்கின்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுடைய மார்க்கத்தை உள்ளத்தாலும் நாவாலும் மொழிந்து ஏற்றுக்கொள்வது, உறுதி பிரமாணம் செய்து கொள்வது. இரண்டாவது கடமை அந்த கலிமாவை மொழிந்ததில் இருந்து தினமும் ஐவேளை தொழுகையை அவர் தொழுவது அவர் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய மூன்றாவது அடிப்படை கடமை என்னவென்று சொன்னால் ஜக்காத் என்ற கடமை. ஜக்காத் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்துவது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வகீமு ஸலா வாத்து ஜக்கா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தையும் முறையாக கொடுத்து வாருங்கள். வாத்தியூர் ரசூல், நீங்கள் இந்த தூதர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முழுமையாக அடிபணியுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதன் மூலம் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இப்போ ஜக்காத் என்பதனுடைய வரை விளக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பணத்தின் மூலம் குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு உள் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயமான தர்மம் ஆகும். இதுதான் ஜக்காத் என்பதற்கான வரை இலக்கணம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சில நிபந்தனைகளுடைய அடிப்படையில் பணத்தின் மூலம் குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு குறிப்பிட்ட கால பகுதிக்கு உள்ளால் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயமான தர்மம். ஜக்காத்துடைய பிரயோஜனம் என்ன, இது ஏன் கடமையாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரயோஜனங்கள் பயன்கள் இருக்கிறது. மனித குலத்திற்கு இதன் மூலம் பல நன்மைகள் இருக்கு. இறைவனுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டமே மனிதனுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் ஒழுக்கத்திற்கும் சமூக கட்டமைப்பிற்கும் குடும்ப கட்டமைப்பிற்கும் ஏற்ற வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பயணிக்கும் பொழுது மனித சமூகம் வெற்றி தழுவும். இல்லை என்று சொன்னால் தங்கள் கரங்களாலே தங்களுக்கு அழிவை நாசத்தை தேடிக்கொள்வார்கள். சரி, அப்போ இந்த ஜக்காத்துடைய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு என்னை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய முழு ஆற்றல் அதிகாரம் கொண்ட இறைவனுக்கு நான் இந்த விஷயத்தில் கட்டுப்படுகிறேன், உடன்படுகிறேன். என்னுடைய வாழ்வாதாரத்திலிருந்து என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏழைபாளைகளுக்கு நான் கொடுப்பதற்கு இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளையை நான் செவியேற்று அதற்கு அடிபடுகின்றேன், கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்பது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மங்கள் மூலியமாக ஏழை எளியவர்களுக்கு உதவுவதின் மூலியமாக சமூகத்தில் உள்ள நலிவடைந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு, அனாதைகளுக்கு, நாதியற்றவர்களுக்கு இந்த தொகையை கொடுப்பதன் மூலியமாக சமூக கூட்டு பொறுப்பு உணர்வு பொறுப்பு நிலைநாட்டப்படுகிறது. இந்த ஜக்காத்து மூலியமா சமுதாயத்தில் உள்ள ஏழை எளியர்களுக்கு நல்லது கிடைக்கும். இதன் மூலியமா சமூகம் என்று வரும்பொழுது அதில் பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், அடித்தட்டிலே இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் என்ற சமூக கூட்டு பொறுப்பு இதன் மூலியமாக நிலைநாட்டப்படுகிறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் என்ற நோயிலிருந்து அவனை தூய்மைப்படுத்தி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடை உணர்வை இது ஏற்படுத்துகிறது என்ற ஒரு 3 விஷயத்தை சுருக்கமாக நாம் சொல்லி முடிக்கிறோம். அப்போ இது ஜக்காத்துடைய பிரயோஜனம். ஜக்காத்து கொடுப்பது மூலியம் சமுதாயத்தில் வறுமை அகலும். அது 100% உத்தரவாதம் அளிக்கிறது இஸ்லாம். நபி அவர்கள் அப்படி வாழ்ந்து செயல்படுத்தி காமிச்சாங்க. தங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் நபி அவர்கள் வறுமையில்லாத ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதுபோல இந்த பொருளாதாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நம்ம இடத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்புணர்வு, கஞ்சத்தனம் இதெல்லாம் நம்மை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். சரி, இப்போ ஜக்காத் எதில் நம்ம கொடுக்கணும்
எந்தெந்த பொருள்கள் மீது ஜக்காத்து கடமையாகும் அப்படின்னா 4 விஷயங்கள் இருக்குது, 4 பொருட்கள் இருக்கிறது. ஒன்று தங்கம், வெள்ளி, நாணயம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாணய மதிப்பு இருக்கும். அப்போ இந்த 3 ஜக்காத்தை கடமையாக்கக்கூடிய பொருள்களாக இருக்கிறது. அடுத்து மனிதர்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், வியாபார பொருட்கள், அதிலையும் என ஜக்காத்து கடமையாகும். 3வது கால்நடைகள். ஒருத்தட்ட ஒட்டகம் இருக்குது, நிறைய ஒட்டகம் மந்தை வச்சுருக்காரு, மாட்டு மந்தையை வச்சுருக்காரு, ஆட்டு மந்தையை வச்சுருக்கார் என்று சொன்னாங்க. இந்த 3 தான் கால்நடை பிராணிகள். இந்த கால்நடைகள் ஒருத்தட்ட மிதமிஞ்சி இருந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தால் அவர் என்ன செய்யணும்? ஏழைபாளையருக்கு அவர் ஜக்காத் என்ற ஏழைகளுக்கு சேர வேண்டிய கொடையை அவர் கொடுக்க வேண்டும். அடுத்து தானியங்கள். நாம் எதை வயலில் விளைய வைக்கிறோமோ அதுக்கு என்னைக்கு அறுவடை நாம் செய்கிறோமோ அன்றைய தினம் அதற்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. ஆக இந்த 4 பொருட்களில் தான் ஜக்காத்து கடமையாகும். அடுத்து ஜக்காத்து யாருக்கு கொடுக்கப்படணும்? ஜக்காத்தை பெறுவதற்கான தகுதி என்ன? வரைவிலக்கணம் என்ன? நம்ம நாட்டில் ஏழைக்கு பணக்காரனுக்கும் வித்தியாசம் வச்சுருக்காங்க. ஏழைன்னா யார் அப்படிங்கிறதுலேயும் கூட கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. உயர்குல, உயர்ந்த சாதி, மேல்தட்டு மக்கள், மேல் சாதியினரில் ஏழை என்பதற்கு ஒரு அளவுகோல் கம்மியாகவும், அடித்தட்டு மக்களில், பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களில், அவர்களில் ஏழை என்பதற்கு அளவுகோலும் அரசாங்கம் வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கு. அங்கேயே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இப்போ சாதாரண மக்கள், பிராமின் அல்லாத, உயர் சாதியினர் அல்லாத மற்றவர்களுக்கு நம்ம நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதர்கிட்ட 1.5 லட்சம் ரூபா இருந்ததுன்னா அவர் கோடீஸ்வரர், அவர் டேக்ஸ் செலுத்தணும், அவர் பணக்காரரு, அவருக்கு கவர்மெண்ட் செலவு கிடைக்காது. ஆனால் அதே வேளையில் உயர் சாதியினராக இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு, பிராமின் மாதிரியான ஜாதியினருக்கு, அவர்களுக்கு குறைந்தபட்ச, அவர்களில் ஏழை யார்? 7 லட்சத்திற்கும் அல்லது 7.5 லட்சத்துக்கு கம்மியாக யார்கிட்ட வருமானம் இருக்குதோ, வருடாந்திர வருமானம் இருக்கோ, அவங்களாம் ஏழைகள். 7.5 லட்சத்துக்கு மேலே ஒரு பிராமின் வச்சு அவன் பணக்காரன். அப்போது இங்கே அதுக்கு கீழ் ஜாதியினருக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ஒருத்தட்ட 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷ வருமானம் வந்துச்சுனாலே, மொத்த வருமானம் 1.5 லட்ச ரூபா வந்துருச்சுனாலே அவர் பணக்காரர் தான். அவருக்கு கவர்மெண்ட் செலவு கிடைக்காதான். அதே மாதிரி இப்போ உயர் சாதியினருக்கு 7.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவங்க ஏழைகளாம், 7.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் பணக்காரங்களாம். எப்படி ஒரு திட்டங்களை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது மனித சட்டங்கள். இறைவனுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு, பெறுவதற்கு, வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை இறைவன், மனிதனை படைத்த இறைவன், மனிதனுடைய சாதக பாதங்கள், பலம் பலகீனங்கள் எல்லாத்தையும் அறிந்த இறைவன் எது செல்வந்தன் என்பதற்கு அளவுகள் என்ன, அவன் அந்த செல்வத்தை யாருக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னம சதகாத்து லில் ஃபுகராய், நிச்சயமாக ஜக்காத் எனும் தானங்கள் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும், அதாவது தானங்கள் தரித்திரர்கள், ஏழைகள். 3வது தானத்தை வசூல் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும். 4வது இஸ்லாத்தின்பால் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்ட நிலையில் முழுவதுமாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு சில விஷயங்கள் அவருக்கு தடையாக இருக்கும். அது மாதிரி உள்ள உறுதிப்பாட்டுக்காக இஸ்லாத்தின்பால் நாட்டம் கொண்ட அல்லது இஸ்லாத்தை தழுவியவர்களுக்காக வழங்கப்படுவதற்கும் தகுதியானது. அடுத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்கு. அன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் முறை சந்தைகளில் ஆண்மையும் பெண்ணையும் அடிமையாக விற்றாங்க. இன்றைக்கும் நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொத்தடிமை முறை பல மாநிலங்களில் இருக்குது. பிடிச்சிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா வித்துடுறாங்க. சுதந்திரமான மனிதனை கூட ஒருத்தன்ட்ட போய் வித்துடுறாங்க, கொத்தடிமைகளை ஆக்கி விடுகின்றார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பாவனை இஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள மக்களை மீட்டெடுப்பதற்கு இந்த ஜக்காத்தினுடைய பணத்தை
பயன்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி இஸ்லாம் வாழ்ந்த காலத்திலே அந்த அடிமை முறையை முழுவதுமாக ஒழிச்சிட்டு முகமது நபியுடைய ஆட்சி காலத்தில். அதுபோல் இன்றைய காலகட்டத்தில் அநியாயமான முறையில் சட்டத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் நாம் இந்த தொகையினை செலவு செஞ்சு மீட்டலாம். அடுத்து கடன் பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தர்மம் கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல் ஏழாவது அல்லாஹுவின் பாதையில் போர் புரியக்கூடிய மக்கள் தன் உயிரையே அர்ப்பணிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்று வரும்பொழுது அதில் போர்க்களத்தில் கைகால சேதத்தை அடைஞ்சிருப்பாங்க, உயிரை இழந்திருக்கலாம், அவங்கள நம்பி அவங்க குடும்பம் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் கவனிப்பாங்க அப்படின்னா போரில் ஈடுபட்ட அந்த குடும்பத்தினருக்கு அரசாங்கத்தினுடைய இந்த ஜக்காத்து நிதியிலிருந்து பொது வைப்பகத்திலிருந்து என்ன செய்யணும், மானியம் கொடுக்கப்படணும், செலவு செய்யப்பட வேண்டும். அடுத்து வழிப்போக்கர்களுக்கு உரியவை. நல்லா வாழ்ந்து என பயணத்தில் எங்கேயாவது போன இடத்துல எல்லாத்தையும் இழந்திருப்பார் என, அல்லது அவர்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க, ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, திக்கற்றவராக நிற்பார். அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கும் நாம் உதவி செய்யணும், இந்த தர்ம பொருளை கொடுக்கணும் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய விதித்த கடமையான விஷயம். சரிங்களா? அப்போ ஒரு முஸ்லீம் தனக்கு ஜக்காத் எனும் ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டிய வரி பணம் கடமையாகிவிடின் அதை பற்றி அறிந்து கொள்வதுடன் அதை கொடுப்பது அவர் மீது கடமை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் ஜக்காத்துடைய விஷயம். அப்போ இதுக்கு அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், முகமது நபி சொன்னார், ஒரு மனிதர்கிட்ட 85 கிராம் ஒரு மனிதர்கிட்ட தங்க நகை இருந்தால் அல்லது அதற்கு நிகரான சொத்துக்களை வைத்திருந்தால், அசையும் அசையா சொத்துக்களை வைத்திருந்தால், அல்லது அவருடைய பேங்க் டெபாசிட்டில் அல்லது அவர்கிட்ட கேஷாக கையில் வச்சிருக்காரு என்று சொன்னால் 86 கிராம் என தோராயமான அளவை சொல்கிறேன். அவளான இருக்க அந்த 86 கிராம் நகை வாங்குங்கிற அளவுக்கு ஒருத்தட்ட பொருளாதாரம் இருந்தனாலே அவன் பணக்காரன், அவன் ஜக்காத்து கொடுக்கணும் என்பது தான் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டம். இதுக்கு எந்த காலம் எவ்வளவு பொருளாதாரம் ஏற்ற இறக்க வீழ்ச்சி அடைந்தாலும் இதுதான் அளவுகோல் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ இந்த ஜக்காத்தை கொடுக்கணும். 85 கிராமுக்கு மேலே ஒருவர்கிட்ட இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபாய் ஒருவர்கிட்ட இருந்தால் அதில் 2 ரூபா பேஸா என்ன செய்யணும், ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டிய தொகை. அப்போது இது 85 கிராமுக்கு எவ்வளோன்னு கணக்கு வேல்யூஷன் பார்த்து அத்தனை லட்சத்துக்கு நாம் உடம்பஸ்தராக இருந்தால் அதுக்கு மேலே நம்மகிட்ட சொத்து பத்து இருந்ததுன்னா அதை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து 2.5 என்ன செஞ்சுன்னா 2.5% ஜக்காத்தை எடுத்து அதை இந்த மேலே சொன்ன அந்த 8 வகையினருக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்போ ஒரு மனிதர்கிட்ட இதுக்கான தொகையை ஒருவர் பெற்றுக்கொள்கிறாரோ அடைந்து விட்டாரோ அவர் கட்டாயமாக இந்த ஜக்காத்தை அவரை என்ன செய்யணும், உரியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்போது அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் எப்பப்போ பணம் சேருதோ அப்பப்போ கொடுத்து விடணும். பலருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வருடம் ஒரு மனிதர்கிட்ட ஒரு பொருள், அதாவது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தொகை ஒருவர்கிட்ட இருந்து ஒரு வருஷம் கடந்து விடுமையானால், இப்போ என்கிட்ட 100 கிராம் தங்க இருக்குன்னு வைங்க, இன்னையிலேருந்து ஒரு வருஷம் கரெக்டாக முடியும் பொழுது அதே 100 கிராம் என் கைவசம் இருந்ததுன்னா நான் கட்டாயமாக ஜக்காத்து, நான் என்ன 100 கிராமுக்கு எவ்வளோ ஜக்காத்து வருங்கிறத என்னை கால்குலேட் பண்ணி அதை அந்த 8 சாராருக்கு நான் என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே, ஆனால் அந்த அரசாங்கம் ஆட்சியாளர் இதையெல்லாம் வசூல் பண்ணி அதை உரியவர்களை கண்டறிந்து என்ன செய்வார், கொடுப்பார். இதுதான் இஸ்லாத்தினுடைய வறுமை ஒழிப்பு திட்டமான ஜக்காத் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது யாருக்கு கடமை ஆகி விடுகின்றதோ அவங்க கட்டாயமாக கொடுக்கணும். கடமை இல்லாத மேலே இந்த கடமை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து இஸ்லாத்துடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய, 4வது அடிப்படை கடமையாக இருக்கக்கூடிய ரமலான் மாதம், வருடந்தோறும் வரக்கூடிய ரமலான் மாதம் நோன்பு நோற்பது சம்பந்தமாக நாம் காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அந்த பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.